بسم الله الرحمن الرحيم وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை, மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, உலமா பெருமக்களே, ரவுலா தாவா நிலையத்தின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மிகப்பெரிய மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்ச்சியில் அழைப்பு பணியும் அழைப்பு பணியினுடைய வழிமுறைகளும் என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, குர்ஆனிலும் ஹதீஸிலும் இந்த அழைப்பு பணி சம்பந்தமாக ஏராளமான சிறப்புகளை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அழைப்பு பணியில் தங்களை யாரெல்லாம் ஈடுபடுத்திக் கொள்கின்றார்களோ அவர்களை குறித்து அல்லாஹ் தஆலா சிறப்பித்து சொல்கின்றான். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்றான், 16வது அத்தியாயத்தினுடைய 125வது வசனத்திலே, உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇலத்தில் ஹஸனா வஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன் இன்ன ரப்பக ஹுவ அலமு பிமன் ضل عن சபீலிஹி வ ஹுவ அலமு பில் முஹ்ததீன். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇலத்தில் ஹஸனா, ஞானத்தோடும் அழகிய உபதேசத்தின் மூலமாக அல்லாஹ்வின் பக்கம் மக்களை நீங்கள் அழையுங்கள். வஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன், அவர்களிடத்தில் அழகிய முறையில் விவாதம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். சில செய்திகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு தாவா களத்தில் ஏற்பட்டுள்ள நிறைய பாதிப்புகளை, இன்றைக்கு மக்கள் தாவா என்றால் எதை விளங்கி வைத்திருக்கின்றார்கள் என்பது சம்பந்தமான சில தகவல்களை காலத்தின் கட்டாயம் இங்கே சொல்லியாக வேண்டும். இன்றைக்கு அதிகமான மக்களிடத்தில் தாவா என்று சொன்னாலே
அழைப்பு பணி என்று சொன்னாலே விவாத களம் என்று ஆகிவிட்டது. நிறைய மக்களை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். இந்த தஅவா களத்தை எப்படி பார்க்கின்றார்கள் என்று சொன்னால் விவாத களமாக பார்க்கின்றார்கள். ஏதாவது ஒரு மசாயில் விஷயங்கள்ல கருத்து வேறுபாடுகள், இஹ்திலாஃபுகள் ஏற்பட்டு விட்டால் சாதாரணமாக ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொண்டிருக்கும் போது உடனே நம்முடைய மக்களிடத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, விவாதத்துக்கு தயாரா, விவாதத்துக்கு தயாரா என்று கேட்பதை நாம் பார்க்கின்றோம். என்ன ஆதாரம்? திருமறை குர்ஆன்ல இது ஆதாரம். வஜாதில்ஹும் பில்லத்தி ஹிய அஹ்சன். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே விவாதம் செய்யும்படி என்ன செய்கின்றான், சொல்லுகின்றான். என்ன சொல்லுகின்றான்? வஜாதில்ஹும் பில்லத்தி ஹிய அஹ்சன். அழகிய முறையில் நீங்கள் விவாதம் செய்யுங்கள், அலங்கோலமாக அல்ல, அழகிய முறையில். ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை என்று சொன்னால், எதிர்த்தரப்பிலே உள்ளவர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும், அவர்களுடைய மானம் வாங்கப்பட வேண்டும், அவர்களை மானபங்கப்படுத்தப்பட வேண்டும் என்ற இந்த ஒரு இலக்கு மட்டும்தான் தாவா களத்தில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். சத்தியம் வெளிப்பட வேண்டும், அழகிய முறையில் விவாதம் செய்வதன் மூலமாக நல்ல கருத்துக்கள் மக்களை சென்றடைய வேண்டும் என்ற ஒரு நிலைமை இல்லாமல் ஆகிவிட்டது. கண்ணியத்திற்குரியவர்களே, சலஃபுகள் இந்த விவாத களங்களை ஏன் வெறுத்தார்கள் தெரியுமா? இந்த விவாதங்களிலே ஈடுபடும் போது அதிகமாக பொய் சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும், வரம்பு மீறிய பேச்சுக்கள் ஏற்படும். அதனாலதான் சலஃபுகளில் ஒரு சிலர் இந்த விவாதங்களை வெறுத்திருக்கின்றார்கள். இதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அப்ப அழைப்பு பணி என்பது, இந்த தஅவா களம் என்பது இன்றைக்கு எப்படி மாறி இருக்கின்றது என்று சொன்னால், விவாத களமாக, விவாதம் தான் அழைப்பு பணியாக மாறி இருப்பதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய பாதையில் மக்களை அழைக்கக்கூடியவனை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், وَمَنْ أَحْسَنُ قَوْلًا مِمَّنْ دَعَا إِلَى اللَّهِ وَعَمِلَ صَالِحًا وَقَالَ إِنَّنِي مِنَ الْمُسْلِمِينَ. தன்னை முஸ்லிம் என்று மக்களுக்கு மத்தியில் பிரகடனப்படுத்தி அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கின்றானே, சாலிஹான அமல்களை செய்கின்றானே, இவனை விட சொல்லால் அழகிய முறையில் இருப்பவன் யார் இருக்க முடியும் என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். وَمَنْ أَحْسَنُ قَوْلًا مِمَّنْ دَعَا إِلَى اللَّهِ. அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கின்றானே, தன்னுடைய இயக்கத்தின் பக்கம் அல்ல, தன்னுடைய கட்சிக்காக அல்ல, தன்னுடைய கொள்கையை நிலைநாட்டுவதற்காக அல்ல, அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம். அல்லாஹ் தஆலா இவரை விட சொல்லால் அழகியவன் யார் இருக்க முடியும் என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். وقال انني من المسلمين. நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்று சொல்கின்றானே. இன்னைக்கு நிறைய மக்கள், அழைப்பு பணியில ஈடுபடக்கூடிய மக்கள், அவர்களிடத்திலே முஸ்லிம் என்ற எந்த விதமான அடையாளங்களும் இல்லாமல் இருப்பதை பார்க்கின்றோம். அழைப்பு பணியில ஈடுபடுவார்கள், மாற்று மத மக்களை அழைப்பார்கள், அவர்களுக்கு புத்தகங்களை கொடுப்பார்கள், சீடிக்களை கொடுப்பார்கள். ஆனால் அவர்களிடத்தில் முஸ்லிம் என்ற அந்த அடையாளம், அந்த அசர் இருக்குமா என்று சொன்னால் இருக்காது. முகத்திலே தாடி இருக்காது, கரண்டை காலுக்கு கீழ் ஆடை அணிந்திருப்பார்கள். இவர்கள் எல்லாம் என்ன செய்கின்றார்கள், இன்றைக்கு நாங்கள்லாம் நான் முஸ்லிம் தாவா செய்ய போறோம் என்று சொல்லி என்னது இன்றைக்கு பிரச்சாரம் செய்வதை பார்க்கின்றோம். முஸ்லிம் என்று சொன்னால் அவனுக்கென்று ஒரு பண்பாடு இருக்கின்றது. இஸ்லாம் அழகிய பண்பாட்டை நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றது, அழகான கலாச்சாரத்தை நமக்கு தந்திருக்கின்றது. அப்ப முஸ்லிம் என்று சொன்னால் அவனுடைய முகத்திலே அந்த வெளிப்பாடு இருக்க வேண்டும், அவனுடைய உடையிலே அந்த வெளிப்பாடு இருக்க வேண்டும், அவனுடைய பேச்சிலே அந்த வெளிப்பாடு இருக்க வேண்டும், அவனுடைய கொடுக்கல் வாங்கலிலே அந்த வெளிப்பாடு இருக்க வேண்டும், அவனுடைய வியாபாரத்திலே அவன் ஒரு முஸ்லிம் என்ற அந்த வெளிப்பாடு இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன தெரியுமா? இன்றைக்கு அதிகமான மக்கள் பேச்சளவில் தான் இருக்கின்றார்கள், செயல்பாடுகளில் இவர்களை பார்த்தால் முஸ்லிம் அல்லாதவர்கள் விரண்டோடி செல்லக்கூடிய நிலையில்தான் பல முஸ்லிம்களுடைய வாழ்க்கை அமைந்திருப்பதை பார்க்கின்றோம். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எதன் பக்கம் மக்களை அழைக்கின்றோமோ, எந்த ஒரு தூய்மையான மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைக்கின்றோமோ, அந்த மார்க்கத்தை நாம் முதலிலே உறுதியாக உண்மையாக பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், யாரெல்லாம் தங்களை அழைப்பு பணியில் ஈடுபடுத்திக் கொண்டார்களோ அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்கின்றான், வல்தகும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர்
وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنكَرِ وَأُولَٰئِكَ هُمُ الْمُفْلِحُونَ وَلْتَكُن مِّنكُمْ أُمَّةٌ உங்களில் ஒரு சாரார் இருந்து கொண்டே இருக்கட்டும், நன்மையை ஏவக்கூடியவர்கள், தீமையை தடுக்கக்கூடியவர்கள் உங்களில் ஒரு கூட்டத்தார் இருந்து கொண்டே இருக்கட்டும், இவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். யார் வெற்றியாளர்கள்? நன்மையை ஏவுவது மட்டுமல்ல. தப்லீக் மக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? பிரச்சனையே இல்லாத ஒரு பணி நன்மையை ஏவுவது, தொழுகைக்கு அழைப்பது, துஆ செய்வதற்காக அழைப்பது, மற்ற மற்ற அமால்களுக்காக அழைப்பது. தீமையை தடுக்க மாட்டார்கள், ஷிர்க்கை தடுக்க மாட்டார்கள், கபர் வழிபாட்டை தடுக்க மாட்டார்கள், அதை எதிர்த்து பிரச்சாரம் செய்ய மாட்டார்கள். மக்களிடத்திலே காணப்படக்கூடிய அகீதா ரீதியான, கொள்கை ரீதியான தவறுகளை கண்டிக்க மாட்டார்கள், நன்மை மட்டும் ஏவிக் கொண்டிருப்பார்கள். இது அல்ல. அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? يَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنكَرِ தீமையை தடுக்க வேண்டும். தீமை அது எந்த ரூபத்திலே இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அதை நாம் தடுக்க வேண்டும். ஷேகுல் இஸ்லாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, ஒரு மனிதன் தொழுது கொண்டிருக்கின்றான், நோன்பு வைத்துக் கொண்டிருக்கின்றான், ஜக்காத் கொடுக்கின்றான், ஹஜ் செய்கின்றான், இது போன்ற நல்ல அமல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றான். இவன் சிறந்தவனா அல்லது மக்களுக்கு மத்தியிலே தீமையான காரியங்கள் நடைபெறுகின்றது, அதை தடுக்கின்றானே ஒரு மனிதன், அவன் சிறந்தவனா என்று கேட்கும்போது அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள், மக்களுக்கு மத்தியில் தீமை பரவாமல் இருப்பதற்காக தடுக்கின்றானே அவன்தான் இபாதத் செய்பவனை விட சிறந்தவன் என்று சொன்னார்கள். காரணம், இபாதத் செய்யக்கூடியவன் அவன் தனக்காக செய்கின்றான், ஆனால் மக்களுக்கு நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்றானே அவன் இந்த சமூகத்தை அழிவிலிருந்து பாதுகாக்கின்றான், நரகத்திலிருந்து பாதுகாக்கின்றான். அதனால அவனை விட இவன் தான் சிறந்தவன் என்று அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறியதாக நாம் என்ன செய்கின்றோம்? வரலாற்றிலே பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த அழைப்பு பணி ஆண்கள் மட்டும் செய்ய வேண்டிய ஒரு வேலையா என்று சொன்னால் இல்லை, பெண்களும் இதில் ஈடுபட வேண்டும். நிறைய குடும்ப பெண்கள் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா இன்றைக்கு? அதாவது கணவன் கொஞ்சம் ஜாலியாத்தோடு தாவா நிலையங்களோடு ஒரு நெருங்கிய தொடர்பு வைத்துக் கொண்டால், உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் தாவா சென்டர் தானா, வீட்டை கவனிக்கிறது இல்லை, ஆனால் வீட்டிற்கான எல்லா விதமான தேவைகளையும் அந்த கணவன் நிறைவேற்றி இருப்பான், குழந்தைகளுடைய அந்த தேவைகளை நிறைவேற்றி இருப்பான். இவர்களுக்கு கொஞ்சம் ஊர் சுற்றுறது, கடைகளுக்கெல்லாம் செல்வது, அதுல கொஞ்சம் குறைபாடு என்ன செய்யும் இருக்கலாம். இதுக்காக என்ன சொல்றது? வீட்டை கவனிக்கிறதே இல்லை, எப்ப பார்த்தாலும் நீங்க தாவா சென்டர்ல தான் கிடைக்கிறீங்க என்று மட்டம் தட்டக்கூடிய ஒரு ஆண் அழைப்பு பணியில ஈடுபடும் போது அவனை தடுக்கக்கூடிய பெண்களை நாம் என்ன செய்கின்றோம்? இன்றைக்கு பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா நல்ல பெண்களை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் சொல்கின்றான், வல் முஃமினூன வல் முஃமினாத், மூமினான ஆண்களும் பெண்களும் பஅதுஹும் அவுலியாஉ பஅத், அவர்களில் சிலர் சிலருக்கு நேசர்களாக இருப்பார்கள். யஅமுரூன பில் மஅரூஃப், அவர்கள் நன்மையை ஏவுவார்கள். வயன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா 9வது அத்தியாயத்தினுடைய 71வது வசனத்தை சொல்லி காட்டுகின்றான். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அழைப்பு பணி என்பது ஆண்களுக்கு மட்டுமல்ல, பெண்களும் செய்ய வேண்டிய பணி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சகோதரிகள் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கின்றது. நவீன காலகட்டத்தில் நவீன ஊடகங்களை பயன்படுத்தி நாம் களத்திலே நேரடியாக நின்று செய்ய முடியாவிட்டாலும் கூட வீட்டில் அமர்ந்து கொண்டு நவீன ஊடகங்களை பயன்படுத்தி பெண்களாலும் அழைப்பு பணியில் ஈடுபட முடியும் என்பதை அன்றாடம் நாம் என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். இதை நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த அழைப்பு பணியில் ஈடுபடும் போது நமக்கு என்ன நன்மை கிடைக்கின்றது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற செய்தி முஸ்லிம்ல 6980வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், நன்மையான ஒரு காரியத்தின் பக்கம் யார் ஒருவனை அழைக்கின்றானோ அவன் அந்த நன்மையை செய்யும் போது, யார் இந்த நன்மையான காரியத்திற்காக ஒருவனுக்கு அழைப்பு கொடுத்தானோ அவனுக்கும் அல்லாஹு தஆலா இதை போன்ற கூலியை வழங்குகின்றான். இருவருடைய கூலியில் எதையும் அல்லாஹ் குறைத்து விடுவதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை பார்க்கின்றோம்.
அதனால நாம் ஒருவரை தொழுகைக்காக அழைக்கின்றோம் என்று சொன்னால், அல்லது ஒருவர் செய்கின்ற தீமையான காரியத்தை விட்டும் அவருக்கு நாம் தடுக்கின்றோம் என்று சொன்னால், அவர் அந்த தீமையை விடும்போது அவருக்கு கூலி கிடைப்பதை போன்று நமக்கும் கூலி கிடைக்கின்றது. அவர் தொழுகை நிலைநாட்டும் போது அவருக்கு கூலி கிடைப்பதை போன்று நமக்கும் கூலி கிடைக்கின்றது. அதனால இந்த பணியை ஒரு மகத்தான பணியாக நாம் என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரியில 3009வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது, ஃபவல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லிஅன் யஹ்தியல்லாஹு பிக ரஜுலன் கைருன் லக மின் அன் யகூன லக ஹும்ருன் நஅம். சிகப்பு ஒட்டகத்தை விட உன் ஒருவரின் மூலமாக அல்லாஹ் நேர்வழி கொடுத்தால் அது சிகப்பு ஒட்டகத்தை விட சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதே போன்று இந்த அழைப்பு பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் ஆதாரத்தின் அடிப்படையில் மக்களை அழைக்க வேண்டும். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே தன்னுடைய நபியை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் சொல்கின்றான், 12வது அத்தியாயத்தினுடைய 108வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹாதிஹி சபீலி, இது என்னுடைய நேரான பாதை, அதுஉ இலல்லாஹ், அதுஉ இலல்லாஹ், மக்களை அல்லாஹ்வின் பக்கம் நான் அழைக்கின்றேன், அலா பஸீரத்தின், தெளிவான ஆதாரத்தின் அடிப்படையில். குர்ஆன் ஹதீஸ் தான் நமக்கு மிகப்பெரிய ஆதாரம். இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் மக்களை நான் அழைக்கின்றேன். நான் மட்டுமல்ல, ஆனா ஒமனித்தபஅனி, நானும் என்னை பின்பற்றியவர்களும் தெளிவான ஆதாரத்தின் அடிப்படையில் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்றோம். ஆதாரத்தின் அடிப்படையில் நம்முடைய அழைப்பு பணி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, முதலாக ஒரு முஸ்லிம் அல்லாதவனை எதன் பக்கம் நாம் அழைக்க வேண்டும்? இந்த அழைப்பு பணியில் ஈடுபடக்கூடிய இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், நிறைய மக்கள் எந்த இலக்கை மையமாக வைத்து நபிமார்கள் எந்த மன்ஹஜின் அடிப்படையில், எந்த அடிப்படையில் நபிமார்கள் அழைப்பு பணி செய்தார்களோ அந்த மன்ஹஜை விட்டு, அந்த வழிமுறையை விட்டு தடம் புரளக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம். முதலில் முஸ்லிம் அல்லாதவனை எதன் பக்கம் அழைக்க வேண்டும்? இன்றைக்கு எதன் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள்? அழைப்பு பணியில சில மக்கள் ஈடுபடுகின்றார்கள். அவர்கள் சிலர் என்ன செய்வாங்கன்னா, இஸ்லாம் சமத்துவத்தை போதிக்கின்ற ஒரு மார்க்கம், சகோதரத்துவத்தை போதிக்கின்ற மார்க்கம் என்று அதனை முன்னிலைப்படுத்தி அழைப்பு பணி செய்வதை பார்க்கின்றோம். இன்னும் சிலர் இஸ்லாத்துல சகோதரத்துவம் உண்டு, இஸ்லாம் தீவிரவாதத்திற்கு எதிரான ஒரு மார்க்கம் என்று, தீவிரவாதம் இல்லாத ஒரு மார்க்கம் என்று இதை முன்னிலைப்படுத்தி இதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அழைப்பு பணியில் ஈடுபடுவதை பார்க்கின்றோம். இன்னும் சிலர் பெண்களுக்கு அதிகமான உரிமைகளை இஸ்லாம் வழங்குகின்றது, பெண்களுக்கு பேச்சுரிமை இருக்கின்றது, பெண்களுக்கு திருமணம் செய்கின்ற உரிமை இருக்கின்றது, பெண்களுக்கு விவாகரத்து செய்யக்கூடிய உரிமை இருக்கின்றது, பெண்களுக்கு சொத்திலே உரிமை இருக்கின்றது, பெண்களுக்கு கல்வியிலே உரிமை இருக்கின்றது. இப்படி பெண்களுடைய உரிமையை குறித்து அதிகமாக பேசி அதை முன்னிலைப்படுத்தி அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து இப்படி அழைப்பு பணியில் ஈடுபடக்கூடியவர்களை நாம் பார்க்கின்றோம். இன்னும் சில மக்கள் என்ன செய்கின்றார்கள், ஹிஜாபின் மூலம் பெண்களுக்கு கிடைக்கின்ற பாதுகாப்புகள் அதை முன்னிலைப்படுத்தி அழைப்பு பணியில் ஈடுபடக்கூடிய மக்களை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதே போன்று நோன்பு, ஜக்காத், ஹஜ். சில மக்கள் அன்பிற்கினியவர்களே, இஸ்லாம் ஒவ்வொரு இபாதத்தின் மூலம் எதை இலக்காக வைத்திருக்கின்றதோ அந்த இலக்கை சொல்வதல்ல. சில மக்கள் அழைப்பு பணி செய்கிறார்கள் மாற்று மத மக்களுக்கு. என்ன சொல்லுகின்றார்கள், தொழுகை இது ஒரு சிறந்த உடற்பயிற்சி. நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் அப்படி சொல்லவே இல்லை. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை மானக்கேடானவற்றையும் தீமையானவற்றையும் தடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. என்ன சொல்றாங்க, இஸ்லாமிய வழிமுறையை விட்டு, இஸ்லாமிய மன்ஹஜை விட்டு மாறி சென்று தஅவா செய்கின்றார்கள். தொழுகை ஒரு சிறந்த உடற்பயிற்சி. அப்படின்னா இந்த தொழுகை யார் மட்டும்தான் தொழணும், நோயாளிகள் தான் தொழணும். ஏன்னா உடல் ஆரோக்கியமா இருக்கக்கூடியவங்களுக்கு இது கடமை இல்லைங்கிற ஒரு அர்த்தம் அங்கே இருக்கின்றது. நோன்பை பற்றி சொல்லுகின்றார்கள், நோன்பு என்பது ஏழைகளுடைய பசியை உணரக்கூடியதாக இருக்கின்றது. இல்லை என்பதற்கினியவர்களே, இதல்ல நோக்கம். அல்லாஹ் இதை நோக்கமாக சொல்லவில்லை. யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இறையச்சத்தை அல்லாஹ் நோக்கமாக சொல்கின்றான். பசியை நோக்கமாக அல்லாஹ்வுடைய தூதரோ சொல்லவில்லை.
இறையச்சத்தை நோக்கமாக சொல்கின்றான். அப்ப பசிதான் இலக்கு என்று சொன்னால் இந்த நோன்பு பணக்காரர்களுக்கு மட்டும் கடமையாக்கி இருக்க வேண்டும் அல்லாஹ் தஆலா. ஆனால் எல்லா தரப்பு மக்களுக்கும், ஏழைகளுக்கும், பணக்காரர்களுக்கும் அல்லாஹ் தஆலா இதை கடமையாக்கி இருக்கின்றான். அப்ப இந்த இஸ்லாத்தினுடைய அந்த கான்செப்ட், இஸ்லாத்தினுடைய அந்த எதை நோக்கமாக ஒவ்வொரு இபாதத்துகளும் கொண்டிருக்கின்றதோ அந்த நோக்கத்தை மக்களுக்கு சொல்லாமல் மக்கள் கவர்ச்சியாக இதை ஒரு நாகரிக உலகத்திலே இவற்றை கவர்ச்சியாக சொல்லி அழைப்பு பணியில் ஈடுபடுவதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி இஸ்லாத்தில் சமத்துவம், சகோதரத்துவம், தீண்டாமை இல்லை, இந்த செய்திகள் எல்லாம் சொல்வதின் மூலமாக அழைப்பு பணி ஒருபோதும் முழுமையடையாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். காரணம், இஸ்லாத்தில் சகோதரத்துவம், தீண்டாமை இல்லை, சமத்துவத்தை போதிக்கின்ற மார்க்கம், தீவிரவாதத்தை போதிக்காத மார்க்கம், பெண்களுக்கு உரிமையை கொடுக்கக்கூடிய மார்க்கம், இவற்றை சொல்வதற்கு முஸ்லிம்கள் அல்ல, முஸ்லிம் அல்லாத எத்தனையோ அமைப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதற்கு, இந்த விஷயங்களை சொல்வதற்கு. உங்களுக்கெல்லாம் தெரியும் விடுதலை சிறுத்தை அமைப்பு, அவர்கள் இதை சொல்கின்றார்கள், இஸ்லாத்தில் தீண்டாமை கிடையாது. பெரியார் கொள்கை, திராவிட கழகங்கள் இதை சொல்கின்றார்கள், இஸ்லாத்தில் தீண்டாமை கிடையாது, இஸ்லாத்தில் எல்லோரையும் சமத்துவமாக கருதுகின்றார்கள், சகோதரத்துவமாக பார்க்கின்றார்கள், இவற்றை எல்லாம் அவர்கள் சொல்கின்றார்கள். நாம் சொல்வதற்கும் அவர்கள் சொல்வதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. ஒரு மிகப்பெரிய மலைக்கும் மடுவுக்கும் மத்தியில் ஒரு வேறுபாடு இருக்கின்றது. அது என்ன வேறுபாடு? அடிப்படை கொள்கை, அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் வணங்குவதற்கு தகுதியானவன், அவனை வணங்காமல் இணை வைத்தால் நீங்கள் நரகத்திற்கு செல்வீர்கள் என்ற இந்த கொள்கையை, நபிமார்கள் போதித்த இந்த ஏகத்துவத்தை வேறு எந்த அமைப்புகளும் சொல்ல மாட்டார்கள். முஸ்லிம்களை தவிர வேறு யாரும் இதை சொல்ல மாட்டார்கள். அல்லாஹுவை வணங்குங்கள், அதன் பக்கம் நீங்கள் வாருங்கள். அல்லாஹுவை வணங்குவதன் மூலமாகத்தான் மறுமையிலே உங்களுக்கு வெற்றி இருக்கின்றது. அல்லாஹுவை வணங்குவதன் மூலமாகத்தான் உங்களுக்கு மறுமையிலே சொர்க்கம் இருக்கின்றது. அல்லாஹுவை வணங்குவதன் மூலமாகத்தான் நரகத்திலிருந்து விடுதலை இருக்கின்றது. இதை சொல்வது ஒரு முஸ்லிமால் மட்டும்தான் முடியும். வேறு எந்த மதத்தை சார்ந்தவனும், எந்த நாத்திக கொள்கையை உடையவனும் இதை சொல்ல முடியாது. இதை சொல்வான் என்று சொன்னால் அவன் இஸ்லாத்திற்கு வர வேண்டும். இஸ்லாத்திற்கு வந்த பிறகுதான் இதை சொல்ல முடியும் அவனால். அதனால இந்த அழைப்பு பணியில் மிக முக்கியமாக நாம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு இடம் தௌஹீதுல் இபாதா, அல்லாஹ் ஒருவன் மட்டும் வணங்குவதற்கு தகுதியானவன். இதை அடிப்படையாக கொண்டு மக்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? அழைப்பு பணியிலே நாம் ஈடுபட வேண்டும். இந்த பெண்ணுரிமை மற்ற விஷயங்களை எல்லாம் பேசுவதற்கு முன்பாக இதை முதன்மைப்படுத்த வேண்டும். இதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நபிமார்களுடைய வாழ்க்கையில் நமக்கு நிறைய படிப்பினைகள், பாடங்கள் இருக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா அன் இஅ்புதுல்லாஹ் வஜ்தனிபுத் தாகூத். ஒவ்வொரு சமுதாய மக்களுக்கும் நாம் தூதர்களை அனுப்பி இருக்கின்றோம். அவர்களுக்கு தூது செய்தியாக எதை நாம் சொன்னோம் என்று சொன்னால், அன் இஅ்புதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள், வஜ்தனிபுத் தாகூத், ஷைத்தான்களை, சிலைகளை, விக்கிரகங்களை, அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் நீங்கள் நிராகரித்து விடுங்கள். இதை அல்லாஹ் செய்தியாக சொல்லுகின்றான் எல்லா நபிமார்களுக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான், லக்கத் அர்சல்னா நூஹன், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நாம் அனுப்பினோம், இலா கௌமிஹி, அவருடைய சமூகத்திற்கு. ஃபகால, அவர் சொன்னார், யா கௌமி உபுதுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, அவனை விடுத்து வணங்குவதற்கு தகுதியான எந்த இறைவனும் உங்களுக்கு இல்லை என்ற அந்த ஏகத்துவத்தை நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். ஏகத்துவத்தின் பக்கம் அழைத்தார்கள் மக்களை. வைலா ஆதின் அகாஹும் ஹூதன், ஆது சமூகத்திற்கு ஹூதை நாம் தூதுவராக அனுப்பினோம். அவர்கள் கால யா கௌமி, யா கௌமி உபுதுல்லாஹ் மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, அல்லாஹுவை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை, அல்லாஹுவை வணங்குங்கள். ஆது சமூகத்திற்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைப்பு பணியை விடுத்தார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், வைலா சமூத அகாஹும் சாலிஹன் கால யா கௌமி உபுதுல்லாஹ் மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, அல்லாஹுவை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் இல்லை என்ற அந்த அழைப்பை சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்
என்ன செய்தார்கள்? அந்த மக்களுக்கு, சமூக மக்களுக்கு அழைப்பு கொடுத்தார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், வைலா மதியன அகாஹும் ஷுஐபன் قال يا قوم اعبدوا الله ما لكم من اله غيره. எல்லா நபிமார்களும் என்ன செய்தார்கள்? எந்த அழைப்பை கொடுத்தார்கள்? அல்லாஹுவை வணங்குவதின் பக்கம் மக்களுக்கு அழைப்பு கொடுத்தார்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பனி இஸ்ரவேலர்களை பார்த்து சொன்னார்கள், உபுதுல்லாஹ், அல்லாஹுவை வணங்குங்கள், ரப்பே வ ரப்புக்கும், அவன்தான் உங்களுடைய இறைவன், என்னுடைய இறைவன், அந்த அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்தை பார்த்து சொன்னார்கள், இது கால லிகௌமிஹி உபுதுல்லாஹ், அல்லாஹுவை வணங்குங்கள். அவ எல்லா நபிமார்களும், இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் வணக்க வழிபாட்டின் பக்கம்தான் முதலில் அழைப்பு கொடுத்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் அவர்களுடைய காலகட்டத்தில் ஒவ்வொரு தவறுகளும் இருந்தது. லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் ஓரின சேர்க்கை இருந்தது. ஆனால் அந்த தவறை கண்டிப்பதற்கு முன்னால் தௌஹீதின் பக்கம் அழைப்பு கொடுத்தார்கள். அதே போன்று இன்னும் ஒரு நபியினுடைய காலகட்டத்தில் அவர்கள் அளவு நிறுவையில் மோசடி செய்தார்கள். அந்த தவறை கண்டிப்பதற்கு முன்பாக தௌஹீதின் பக்கம் அழைப்பு கொடுத்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் ஃபிரௌன் மக்களை அடிமைகளாக ஆக்கி வந்தான். அந்த தவறை கண்டிப்பதற்கு முன்னால் தௌஹீதின் பக்கம் அழைப்பு கொடுத்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே அழைப்பு பணியில் நபிமார்களுடைய அந்த மன்ஹஜ், அந்த கொள்கையை விட்டு எந்த காலகட்டத்திலும் தடம் புரண்டு விடக் கூடாது என்பதை இதிலே நாம் அதிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், நேற்று பெய்த மழையில் பூத்த காளான்களை போன்று சில அமைப்புகள், சில இயக்கங்கள் என்ன செய்கின்றார்கள்? ஆட்சியின் பக்கம் மக்களை அழைக்கின்றார்கள். ஆட்சியை கைப்பற்ற வேண்டும், அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும், கல்வியின் பக்கம் மக்களை அழைக்கின்றார்கள். கல்வி, வேலை வாய்ப்பு, முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு, ஆர்ப்பாட்டம், போராட்டம், இதுவெல்லாம் நபிமார்களுடைய மன்ஹஜே அல்ல. நபிமார்கள் அவர்களுடைய காலகட்டத்தில் இது போன்ற பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்தித்தார்கள். ஃபிரௌன் அடிமைப்படுத்தி வந்தான், உங்களை அடிமையிலிருந்து விடுதலைப்படுத்த வேண்டும் என்ற அதை முன்வைத்து அழைப்பு பணியை மேற்கொள்ளவில்லை. அல்லாஹுவை வணங்குங்கள், இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். அப்ப தௌஹீதை நிலைநாட்டுவதன் மூலமாகத்தான் ஆட்சி அதிகாரம் நமக்கு கிடைக்கும். ஷேகுல் இஸ்லாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய பிரச்சாரம் எதுவாக இருந்தது? தௌஹீதாக இருந்தது. ஷிர்க்கை ஒழித்தார்கள், தௌஹீதை நிலைநாட்டினார்கள். இன்றைக்கு அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளால் இந்த சவுதி அரேபியாவிலே இஸ்லாமிய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதன் மூலமாகத்தான், இந்த தௌஹீது நிலைநாட்டுவதன் மூலமாகத்தான் ஆட்சியை கைப்பற்ற முடியும், அதிகாரத்தை கைப்பற்ற முடியும், வேலை வாய்ப்பிலே மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும், கல்வியிலே முன்னேற்றம் ஏற்படும், இடஒதுக்கீட்டை பெற முடியும். அதனால தௌஹீதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் எவ்வளவு பெரிய புரட்சியை செய்தாலும் எந்த விதமான துளி அளவும் பலனில்லை என்பதை கண்கூடாக இன்றைக்கு பல நாடுகளில் நடக்கின்ற கிளர்ச்சிகளும் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களினால் அந்த மக்களுக்கு எந்த விதமான பயனும் இல்லை என்பதை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். தௌஹீதை பரப்பினாலே ஒழிய, தௌஹீதை நிலைநாட்டினாலே ஒழிய. அதனால அழைப்பு பணியில் இபாதத்துக்கு, தௌஹீதுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அழைப்பு பணியில் ஆதாரம் மிக முக்கியம். இஸ்லாமிய கல்வி அறிவு என்பது மிக முக்கியம். இன்னைக்கு நிறைய மக்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? திருமறை குர்ஆனை என்ன செய்கின்றார்கள்? ஒரு நான் முஸ்லிம் அவன் கேட்காமல என்ன செய்யறது, ஃப்ரீயா கிடைக்குது அப்படிங்கறதுனால திருக்குர்ஆனை நிறைய கொடுக்கறத பாக்குறோம். முஸ்லிம்களில் அதிகமான மக்களே திருக்குர்ஆன் எப்படி இருக்குது, இவ்வளவு தண்டிக்கு இருக்குது இல்லையா? முஸ்லிம்களில் அதிகமானவர்களே திருக்குர்ஆனை படிப்பதில்லை. சரியா? முழுமையாக கொடுக்கக்கூடிய அவனே முழுமையாக படிச்சிருக்க மாட்டான். ஆனால் என்ன செய்கின்றார்கள்? திருக்குர்ஆன் கேட்காமலே ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் அல்லாதவன் திருக்குர்ஆனை விரும்பி கேட்கின்றான். தாருங்கள், நான் படிக்க விரும்புகின்றேன் என்று விரும்பி கேட்கும் போது கொடுப்பதில் தவறில்லை. அதே நேரத்தில் அவன் கேட்காமலேயே என்ன செய்யறது? விளம்பரத்திற்காக கொடுப்பது, முகநூலில் போடுவதற்காக கொடுப்பது. இப்படி கொடுக்கும்போது என்ன நிலைமை என்று சொன்னால், அவர்கள் அதை படிக்காமல், அந்த குர்ஆனுடைய மகத்துவத்தை புரியாமல் என்ன செய்கின்றார்கள்? குப்பைகளிலே வீசுகின்றார்கள். அதனால இந்த விஷயத்தில்
அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இஸ்லாம் சம்பந்தமாக சிறிய புத்தகங்கள், எத்தனையோ புத்தகங்கள் இருக்கின்றது. அதை முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும்? வழங்க வேண்டும். திருக்குர்ஆனை கொடுப்பதற்கு முன்பாக ஒவ்வொருவருடைய ஆர்வத்தை கல்லிமின் நாஸ் அலா கத்ரி உக்கூலிஹிம், ஒவ்வொருவருடைய அந்த மனிதனுடைய மனோநிலைக்கு ஏற்றவாறு நம்முடைய அந்த அழைப்பு பணியை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதை நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, அழைப்பாளர்களை என்ன செய்ய வேண்டும்? உருவாக்க வேண்டும். அழைப்பாளர்களை, தாயிகளை உருவாக்க வேண்டும். இன்றைக்கு மதரசாக்களில் மாணவர்களுடைய பற்றாக்குறை மிகப்பெரிய குறையாக இருந்து கொண்டிருக்கின்றது. கோபித்துக் கொள்ளாதீர்கள். ஒரு சகோதரத்துவத்தின் அடிப்படையில் உங்களிடத்தில் அதிக உரிமை எடுத்து நான் ஒரு விஷயத்தை கேட்கின்றேன். சகோதரத்துவ அடிப்படையில் என்னுடைய பிள்ளையை மதரசாவிலே நான் படிக்க வைத்திருக்கின்றேன். கை வைத்துங்கள். பக்கத்தில் உள்ளவங்க அவனோட கேளுங்க. மதரசாவில் என்னுடைய பிள்ளையை நான் படிக்க வச்சிருக்கிறேன். கை வைத்துங்க. எத்தனை பேர்? 1 2 3 4 5 6 7 8. சரியா? இவ்வளவு பேர்ல 8 பேர். எத்தனை பேர்? 8 பேர். யோசித்து பாருங்கள் கண்ணியத்தில். இந்த கல்வியை, குர்ஆனுடைய கல்வியை, சுன்னாவுடைய கல்வியை இழிவாக கருதாதீர்கள். ஒருபோதும் இழிவாக கருதாதீர்கள். குர்ஆனுடைய கல்வி மகத்தான ஒரு கல்வி, அல்லாஹ்வுடைய அருளை பெற்று தருகின்ற கல்வி, மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு கல்வி, கடலில் உள்ள மீன்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு கல்வி. இந்த கல்வியை கற்றவர்கள் நபிமார்களுடைய வாரிசுகள். யாருடைய வாரிஸ்? நபிமார்களுடைய வாரிசுகள். இந்த சிறப்பு, இந்த உயர்வு, இந்த அந்தஸ்து இன்ஜினியர் படித்தவனுக்கு கிடைக்காது, டாக்டர் படித்தவனுக்கு கிடைக்காது. மார்க்கத்தை கற்றவன் அல் உலமா வரசத்துல் அம்பியா, நபிமார்களின் வாரிசுகள். இந்த சிறப்பு மார்க்கத்தை சுமந்தவனுக்குத்தான் கிடைக்கும். அதனால தயவு செய்து அன்பிற்கினியவர்களே, இதிலே கொஞ்சம் அதிகம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹுடைய மார்க்கத்தை படிக்கும் போது அதற்காக நம்முடைய பிள்ளைகளை நாம் சமுதாயத்திற்கு சேவை செய்வதற்காக தியாகம் செய்யும் போது ஒருபோதும் அல்லாஹு தஆலா நமக்கு வறுமையை தந்து விட மாட்டான். வம யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜன் வ யர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப். யார் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அவன் அறியாத புறத்திலிருந்து வழிகளை ஏற்படுத்துவான், வாழ்வாதாரங்களை கொடுப்பான். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள். இன்றைக்கு மாணவர்களுடைய பற்றாக்குறையின் காரணமாக, சிறந்த உலமாக்களுடைய பற்றாக்குறையின் காரணமாக வருகின்றவர்கள் போகின்றவர்கள் எல்லாம் டீ கடையில பெஞ்சில் உட்கார்ந்து பேப்பர் படித்துக் கொண்டு அரசியல் பேசுவதை போன்று மார்க்கத்தை கூடும் கூடாது என்று சர்வ சாதாரணமாக ஃபத்வா கொடுப்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள், நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை மறுமையின் அடையாளமாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யக்பிதுல் இல்ம இன்திஸாஅன். அல்லாஹ் ஒரே அடியாக இந்த கல்வியை பிடுங்கிக் கொள்ள மாட்டான். யன்தஸிஉ மினல் இபாத் வலாக்கின் யக்பிதுல் இல்ம பிகப்லில் உலமா. உலமாக்களை கைப்பற்றுவதன் மூலமாக அல்லாஹ் இந்த கல்வியை கைப்பற்றிக் கொள்கின்றான். யோசித்து பாருங்கள், எத்தனை அறிஞர்கள், சுப்ஹானல்லாஹ், எத்தனை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல், இமாம் மாலிக் பின் அனஸ், இமாம் அவுசாயி, இமாம் சுஃபியான் அஸ்-ஸௌரி, ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், ஷேகுல் இஸ்லாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப், ஷேக் உஸைமின் ரஹிமஹுல்லாஹ், ஷேக் பின் பாஸ், ஷேக் அல்பானி, இப்ராஹிம் சஅதி, எத்தனை அறிஞர்கள். இவர்களை எல்லாம் அல்லாஹ் கைப்பற்றி விட்டான். இவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த இல்மை எடுத்துக்கொண்டான். யோசித்து பாருங்கள். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலமாக்களை, சிறந்த உலமாக்களை கைப்பற்றுவதன் மூலமாக இந்த இல்மை கைப்பற்றுகின்றான். அப்ப ஆலிம்கள் உருவாக வேண்டும், அறிஞர்கள் உருவாக வேண்டும். மார்க்கத்தை, குர்ஆனுடைய கல்வியை, சுன்னாவுடைய கல்வியை பயிற்றுவிப்பதற்காக உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த தியாகம் செய்ய வேண்டும். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹத்தா இதாலம் யுப்கி ஆலிமா. உலமாக்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்ட பிறகு எந்த ஆலிம்களுமே இருக்க மாட்டார்கள். மறுமை நாளின் அடையாளமாக சொல்றாங்க. இத்தகதன் நாசு ரூஸன் ஜுஹாலா. மக்கள் என்ன செய்வார்கள்? மடையர்களை தங்களுடைய தலைவர்களாக எடுத்துக் கொள்வார்கள். ஃபசுஇலு, அவர்களிடத்தில் மார்க்க விளக்கங்களை கேட்பார்கள். ஃபஅஃப்து பிகைரி இல்மின், அறிவில்லாமல் மார்க்க ஃபத்வாக்கள் கொடுப்பார்கள். இன்னைக்கு இது நடக்குதா இல்லையா? மதரசா பக்கம் எட்டி பார்த்திருக்க மாட்டான்,
மலக்கி கூட என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, ஒதுங்கி இருக்க மாட்டாங்க. குர்ஆனை சரியான முறையில் உச்சரிக்க தெரியாது, அரபி மொழியை பற்றி உள்ள எந்த அறிவும் இருக்காது. அவர்களெல்லாம் இன்றைக்கு மைக்கை பிடித்துக் கொண்டு ஹலால் ஹராம் என்று சர்வ சாதாரணமாக உலமாக்கள் பயப்படுகின்ற விஷயங்களில், மசாயில் விஷயங்களில், உலமாக்களே அல்லாஹு அலம் என்று தீர்ப்பளிக்கக்கூடிய விஷயங்களில் சர்வ சாதாரணமாக தீர்ப்பளிப்பதை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். யோசித்து பாருங்கள், உலமாக்கள் எந்த அளவுக்கு பயந்திருக்கின்றார்கள் இந்த விஷயத்துல. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே 60 மசாலாக்கள் அல்லது 40 மசாலாக்கள் அல்லாஹு அலம் கேட்கப்படுகின்றது. அதில் தங்களுக்கு 36 விஷயங்களுக்கு தெரியாது, லா அத்ரி லா அத்ரி லா அத்ரி என்று சொன்னார்கள். வந்தவங்க எல்லாம் கேட்டாங்க, கூஃபாவில் இருந்தும் பஸ்ராவில் இருந்தும் தூரமான இடங்களில் இருந்து வந்து மார்க்க தீர்ப்புக்காக வந்திருக்கிறாங்க. கேட்டாங்க, வெக்கமா இல்ல? கேட்கிறாங்களா இல்லையா? அன்னைக்கு மார்க்க அறிஞர்கள் 7 வருடங்கள் 10 வருடங்கள் இதற்காக தங்களை தியாகம் செய்தவர்கள் ஒரு மசாலாவை குறித்து நான் பார்த்து சொல்றேன், படிச்சு சொல்றேன், அல்லது என்னை விட மூத்த மார்க்க அறிஞர்களை அணுகிய பிறகு சொல்கின்றேன் என்று சொல்லும் போது இவரெல்லாம் என்ன படிச்சாரு அப்படின்னு மட்டம் தட்டி பேசக்கூடிய ஒரு நிலைமை நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி மாலிக் பின் அனஸ், மாலிக் ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை வந்து என்ன செய்யறாங்க, என்ன உங்களுக்கு வெக்கமா இல்ல அப்படின்னு கேட்கிறாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், நான் ஏன் வெட்கப்பட வேண்டும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே வானம் பூமியை படைத்து இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களையும் படைத்து மலக்குமார்களுக்கு முன்னிலையிலே அல்லாஹ் சமர்ப்பித்தான். அப்போது மலக்குமார்களிடத்திலே அல்லாஹ் சொன்னான், இதனுடைய பெயர்களை நீங்கள் அறிவியுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அப்போது மலக்குமார்கள் சொன்னார்கள், சுப்ஹானக, இறைவானை தூய்மையானவன், சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, எங்களுக்கு நீ எதை கற்று தந்தாயோ அதை தவிர எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவ்வளவு புனிதமான அந்த மலக்குமார்களே தங்களுடைய அறியாமையை, இயலாமையை அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளும் போது நான் ஏன் வெட்கப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். யோசித்து பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே, இதான் படித்த ஒரு மார்க்க அறிஞருக்குரிய அந்த பணிவும் படிக்காத ஒரு பாமரனுடைய கிபரும் இங்குதான் நமக்கு தெரியும். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, அழைப்பு பணியிலே ஈடுபடக்கூடியவர்கள் ஒரு மசாலாவை பற்றி, ஒரு மார்க்க விஷயங்களை பற்றி தெரியவில்லை என்று சொன்னால் வெட்கப்படவே கூடாது. தெரியாததை தெரியாது என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒத்துக்கொள்ள வேண்டும். தெரியாததை தெரியாது என்று சொல்வதுதான் இல்மிலேயே மிகப்பெரிய இல்ம். சரியா? அதனால இதிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நரகத்தினுடைய சில அழைப்பாளர்கள் தோன்றுவார்கள் என்று சொன்னார்கள். அழைப்பு பணிங்கிற விஷயத்துல அழைப்பாளர்கள், நல்ல அழைப்பாளர்கள் யார், கெட்ட அழைப்பாளர்கள் யார், எதன் பக்கம் மக்களை அழைக்கின்றார்கள், எல்லா விஷயத்தையும் நாம் என்ன செய்யணும்? அலசி ஆராய்ந்து கொள்ள வேண்டும். கெட்ட அழைப்பாளர்கள், நரகத்தின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய அழைப்பாளர்கள் உருவாகுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? சொல்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நடக்கக்கூடிய ஒரு உரையாடல், ஒரு நீண்ட ஹதீஸ், சுருக்கமான சில செய்திகளை மட்டும் சொல்கின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அந்த நபித்தோழர் கேட்கிறாங்க, ஹைருக்கு பிறகு ஷர் இருக்குமா? ஷர் இருக்கும் என்று சொல்கின்றார்கள். அந்த ஷர்ருக்கு பிறகு ஹைர் இருக்குமா? ஹைர் இருக்கும் என்று சொல்கின்றார்கள். அதற்கு பிறகு ஷர் இருக்குமா என்று கேட்கின்றார்கள். இருக்கும் என்று சொல்கின்றார்கள். கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், கௌமுன், சில கூட்டங்கள், யஸ்தன்னூன பிகைரி சுன்னதி, என்னுடைய வழிமுறை அல்லாததை அவர்கள் வழிமுறையாக கொள்ளுவார்கள். வயஹ்தூன பிகைரி ஹதி, என்னுடைய அந்த நேர்வழி இல்லாததை அவர்கள் நேர்வழியாக கொள்ளுவார்கள். தஅரிஃபு மின்ஹும் வ துன்கிரு, நீங்கள் வெறுக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் அவர்களிடத்திலே நீங்கள் காண்பீர்கள். இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நஅம் துஆத்துன் அலா அபுவாபி ஜஹன்னம், நஅம் துஆத்துன் அலா அபுவாபி ஜஹன்னம், நரகத்தின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய சில அழைப்பாளர்கள் உருவாகுவார்கள். மன் அஜாபஹும், யார் அவர்களுக்கு பதிலளிக்கின்றார்களோ, இலைஹா ஃபகதஃபூஹு ஃபீஹா, யார் அவர்களுக்கு அதிலே பதிலளிக்கின்றார்களோ அவர்களை நரகத்திலே தள்ளுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, நரகத்து அழைப்பாளர்களை அஞ்சிக் கொள்ள வேண்டும்.
சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள் யார், நரகத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள் யார், சரியான கொள்கையின் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள் யார் என்பதை இனம் கண்டு கொள்ள வேண்டும். எப்படி இனம் கண்டு கொள்வது? இன்றைக்கு எல்லா அமைப்புகளும் எல்லா இயக்கங்களும் குர்ஆன் ஹதீஸை தான் முன்னிலைப்படுத்துகின்றார்கள். நாங்கள் தான் குர்ஆன் ஹதீஸின் பக்கம் அழைக்கின்றோம் என்று. கண்ணியத்திற்குரியவர்களை புரிந்து கொள்ளுங்கள். பி ஃபஹ்மி மன், யார் புரிந்த அடிப்படையில் அழைக்கின்றார்கள்? ஒரு தனி மனிதன் புரிந்த அடிப்படையில் அழைக்கின்றார்களா, அல்லது குர்ஆனுடைய வசனங்கள் இறங்கிய போது வாழ்ந்த சஹாபாக்கள் ஹதீஸினுடைய வார்த்தைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலிருந்து நேரடியாக கேட்டு அதை விளங்கிய அந்த சஹாபாக்கள் புரிந்த அடிப்படையில் அழைக்கின்றார்களா? குர்ஆன் ஹதீஸை பி ஃபஹ்மி மன், யார் புரிந்த அடிப்படையில் அழைக்கின்றார்கள், இதை நாம் பார்க்க வேண்டும். சஹாபாக்கள் புரிந்த அடிப்படையில் எந்த கூட்டம் அழைக்கின்றதோ அந்த கூட்டம் தான் உண்மையான கூட்டம், அந்த கூட்டம் தான் வெற்றி பெற்ற கூட்டம். அவர்கள் அந்த அழைப்பாளர்களுக்குத்தான் நீங்கள் பதிலளிக்க வேண்டும். இது அல்லாமல் தன்னுடைய சுய சிந்தனையை யார் புகுத்துகின்றார்களோ, யார் சலஃபுகளுடைய அந்த விளக்கத்தை புறக்கணிக்கின்றார்களோ அவர்கள் நரகத்தின் அழைப்பாளர்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். அவ கண்ணியத்திற்குரியவர்களை, அழைப்பு பணியில இந்த ஒரு விஷயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அழைப்பு பணியில, இந்த தற்காலத்தில், இதுதான் நம்முடைய தலைப்பினுடைய மைய கருத்து, தற்காலத்தில் அழைப்பு பணி செய்யும் போது நாம் எப்படியெல்லாம் அழைப்பு பணியை செய்யலாம், எப்படியெல்லாம் செய்யலாம் என்று சொன்னால், குடும்ப சந்திப்பு நிகழ்ச்சிகளை நடத்துவது. குடும்ப சந்திப்பு நிகழ்ச்சிகள், நீங்க பயானுக்குன்னு கூப்பிட்டு பாருங்க, உங்க குடும்பத்தில் உள்ளவங்களையே இங்க ஒரு பயான் இருக்கு வாங்கன்னு கூப்பிட்டு பாருங்க, வேலை இருக்கு அப்படிம்பாங்க. அதே நேரத்தில் ஒரு நல்ல அழகான விருந்து போட்டு என்னுடைய வீட்டிற்கு நீங்கள் விருந்துக்கு வாருங்கள் என்று அழைக்கும் போது என்ன செய்வாங்க, இஜாபத்து தஅவா, அதுல அந்த விஷயத்துல என்ன செய்வாங்க, சுன்னாவை பின்பற்றி வருவார்கள். இப்படி இந்த விருந்து உபசாரத்திற்கு நாம் இயல்பாக அழைக்கும் போது மக்கள் கூடுகின்ற இடங்கள், அது திருமணமாக இருக்கட்டும் அல்லது இது போன்ற விருந்து உபசாரங்களாக இருக்கட்டும், குடும்ப சந்திப்பு நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், இந்த நிகழ்ச்சிகளை நல்ல முறையில் தஅவா களத்திற்காக நாம் என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்த வேண்டும். யோசித்து பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே, நாளை மறுமை நாளிலே நம்முடைய உறவினர்கள் நரகத்திற்கு செல்வதை நாம் விரும்புவோமா? நம்முடைய உறவினர்கள் மீது இந்த உலகத்திலே தீக்குச்சியினுடைய ஒரு ஜுவாலை படுவதை நாம் விரும்புவோமா? நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய மனைவிமார்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள், இவர்கள் நரகத்திற்கு செல்வதை நாம் விரும்புவோமா? ஒருபோதும் விரும்ப மாட்டோம். அப்படி அவர்களை நரகத்திலிருந்து நாம் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் குடும்ப சந்திப்பு நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும். இதன் மூலமாக இரண்டு நன்மைகள். ஒன்று, உறவுகளுக்கு மத்தியில் ஒரு நல்ல இணக்கம் ஏற்படும். காரணம், இன்றைக்கு உறவுகளுக்கு மத்தியில் விரிசல் ஏற்படுவதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். நவீன ஊடகங்கள், நவீன இணையதளங்கள், இவற்றின் மூலமாக உறவுகளுக்கு மத்தியில் கடுமையான விரிசல். கண்ணியத்திற்குரியவர்களை யோசித்து பாருங்கள், எந்த அளவுக்கு அப்படின்னா, அறிமுகமே இல்லாத யாரோடோ சேட் செய்துட்டு இருப்பாங்க. வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல எல்லாம் என்ன செய்வாங்க, அறிமுகமே இருக்காது, எங்கோ இருப்பார், இவருக்கும் அவருக்கும் சம்பந்தமே இருக்காது, அவரோடு என்ன செய்வார்கள், சேட் செய்து கொண்டிருப்பார்கள், அவர்களோடு பேசுவார்கள். ஆனா வீட்டுல பக்கத்துல தாய் இருப்பாங்க, தந்தை இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க, மனைவி இருப்பாங்க, உறவினர்கள் இருப்பார்கள். இவர்கள் இடத்துல என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க, இவர்களை கண்டுகொள்ள மாட்டார்கள். இப்ப உறவுக்கு மத்தியில் என்ன செய்யுது, விரிசல் ஏற்படுகின்றது. அவ இந்த மாதிரியான விரிசல்கள் என்ன செய்யும், இது போன்ற குடும்ப சந்திப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும் போது அந்த விரிசல்கள் குறையும். நல்ல ஒரு சகோதரத்துவம், நல்ல ஒரு இணக்கம், உறவுகளுக்கு மத்தியில் பலமான ஒரு பிடிப்பு ஏற்படும். அப்ப இது போன்ற குடும்ப சந்திப்பு நிகழ்ச்சிகளில் என்ன செய்ய வேண்டும், அதை தஅவா களத்திற்காக பயன்படுத்த வேண்டும். திருமண வீடுகள், திருமண வீடுகள், இந்த திருமண வீடுகள்ல பயானுக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று சொன்னால், அல்லது மக்கள் கூடக்கூடிய இந்த இடங்கள்ல என்ன செய்யலாம், துண்டு பிரசுரங்கள் விநியோகம் செய்யலாம். ஷிர்க்கை பற்றி, தௌஹீதை பற்றி, பித்அத்தை பற்றி, அல்லது இஸ்லாமிய திருமணம் எப்படிப்பட்டது, அதை எப்படி நடத்த வேண்டும், வரதட்சணை கூடாது, இது சம்பந்தமான விஷயங்களை வைத்து மடக்கோலைகளை என்ன செய்யலாம், விநியோகம் செய்யலாம். இதுவும் ஒரு அழைப்பு பணி, இதுவும் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு களம் திருமண வீடு என்பது. அப்ப இது போன்ற மக்கள் கூடக்கூடிய இடங்கள்ல என்ன செய்ய வேண்டும்,
களப்பணி ஆற்ற வேண்டும். அதே போன்று மருத்துவமனைகளில் இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் இந்த மருத்துவமனைகளில் தாவா செய்வதை அவர்கள் செய்கின்றார்களோ இல்லையோ, ஆனால் மாற்று மதத்தவர்கள் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் இதை சிறந்த முறையில் செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். பாத்திலான மார்க்கத்தில் இருப்பவர்கள், பாத்திலான கொள்கையில் இருப்பவர்கள், அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய வீரியம், அந்த வேகம், அந்த விவேகம் சத்திய கொள்கையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களிடத்தில் இன்றைக்கு இல்லை பார்க்கின்றோம். அவர்களுடைய மருத்துவமனைகளில் ஒவ்வொரு அறைகளிலும் அவர்கள் பைபிளை வைத்திருப்பார்கள். அந்த அறையில அட்மிட் ஆகக்கூடியவங்க படிக்கிறானோ இல்லையோ ஒரு பைபிளை வைத்திருப்பார்கள். பல முஸ்லிம் மருத்துவமனைகள் இன்றைக்கு இருக்கின்றது. குர்ஆனுடைய பிரதிகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றதா? நிச்சயமாக இல்லை. அப்ப இதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அப்ப முஸ்லிம் மருத்துவமனைகளில் குர்ஆனுடைய பிரதிகள் வைக்கப்பட வேண்டும். இஸ்லாமிய அடிப்படை கொள்கைகளை உடைய புத்தகங்கள் அங்கே வைக்கப்பட வேண்டும் மருத்துவமனைகளில் சென்று. காரணம், இந்த நோயாளியாக இருக்கும் போதுதான் ஒரு மனிதன் அதிகமாக தனிமையை உணர்கின்றான். நோயாளியாக இருக்கும் போது தனிமையை என்ன செய்கின்றான், உணர்கின்றான். அதிகமா உணர்வான். யாராவது நம்மிடத்தில் பேச மாட்டார்களா, யாராவது நமக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்ல மாட்டார்களா என்ற அந்த ஏக்கம் அதிகமாக இருக்கும். இந்த சந்தர்ப்பம் மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் அழைப்பு பணிக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினார்களா இல்லையா? யோசித்து பாருங்கள். ஒரு யூத சிறுவன் அவன் நோய்வாய்ப்பட்டு விடுகின்றான், மரண படுக்கையில இருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவனை சந்தித்து அவனுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்கின்றார்கள். நாம இருந்தா என்ன யோசிப்போம் தெரியுமா? மௌத்தா போற வீட்டுல போய் இஸ்லாத்தை பத்தி சொல்றதா? அடிச்சு போடுவாங்க, திட்டி போடுவாங்க, பேசி போடுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? மார்க்கத்தை எடுத்து சொல்கின்றார்கள். அந்த சிறுவன் தன்னுடைய தந்தையின் முகத்தை பார்க்கின்றான். உடனே அந்த தந்தை சொன்னார்கள், அபுல் காசிம், அபுல் காசிமுக்கு கட்டுப்படுங்கள் என்று சொன்னார்கள். உடனே அந்த சிறுவன் இஸ்லாத்தை ஏற்று ஷஹாதா சொல்லி மரணமடைகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை புகழ்ந்தவர்களாக சொல்கின்றார்கள். அல்லாஹுக்கே எல்லா புகழும், நரகத்திலிருந்து இந்த சிறுவனுக்கு அல்லாஹ் விடுதலை அளித்தானே, என் மூலமாக அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹுவை புகழ்ந்து கொண்டு வெளியே வருகின்றார்கள். யோசித்து பாருங்கள். அப்ப மருத்துவமனைகளில் நோயாளிகளிடத்தில் இஸ்லாத்தை எடுத்து சொல்வது அது ஒரு நல்ல களம் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று ஹாஜிகளில் ஹஜ்ஜினுடைய அந்த சீசன்கள்ல ஹாஜிகள் கூடக்கூடிய இடங்களில் அதை அழைப்பு பணிக்கான ஒரு களமாக அழைப்பாளர்களும் மற்றவர்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். டெண்டுகள்ல இருக்கும்போது தேவையான கதைகளை பேசிக் கொண்டிருக்காமல், வீண் வேடிக்கைகளை பேசிக் கொண்டிருக்காமல் அந்த களத்தை அழைப்பு பணிக்காக என்ன செய்ய வேண்டும், அழைப்பாளர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாக மக்கள் கூடக்கூடிய இடங்கள், கடை தெருக்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழைப்பு பணியை பாருங்கள். சூக்குல் உக்கால் சந்தையில மக்கள் கூடக்கூடிய இடங்கள்ல அல்லாஹுடைய தூதரவர்கள் என்ன செய்தார்கள், அழைப்பு பணியை மேற்கொண்டார்கள். சந்தைகளில் அழைப்பு பணியை மேற்கொண்டார்கள். வியாபாரம் செய்யும் போது அழைப்பு பணியை மேற்கொண்டார்கள். அப்ப எங்கெல்லாம் மக்கள் கூடுகின்றார்களோ, அது மருத்துவமனையாக இருக்கலாம், அல்லது காவல் நிலையமாக இருக்கலாம், அல்லது ரயில் நிலையமாக இருக்கலாம், அல்லது பஸ் நிலையமாக இருக்கலாம், விமான நிலையமாக இருக்கலாம், எந்த ஒரு மக்கள் கூடக்கூடிய எந்த ஒரு இடமாக இருந்தாலும் அந்த இடத்தை ஒரு முஸ்லிம் அழைப்பு பணிக்காக அதை என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்த வேண்டும். இதுவும் மிக முக்கியமான ஒரு காரணம். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, அதை போன்று இன்றைக்கு நவீன ஊடகங்கள் வீட்டில் இருந்து கொண்டே என்ன செய்யலாம், அழைப்பு பணி செய்யலாம். ஆயிரக்கணக்கானவர்களுக்கு, லட்சக்கணக்கானவர்களுக்கு அழைப்பு பணியை செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அந்த முந்தைய மக்களுக்கு கிடைக்காத ஒரு அருமையான வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். சில மக்கள் இதை பயன்படுத்தவும் செய்கின்றார்கள். இன்றைக்கு அசுன்னா அகாடமி என்ற பெயரில் வாட்ஸ்அப்ல வகுப்புகள் நடைபெறுவதை நாம் பார்க்கின்றோம். பல பெண்கள், ஆயிரக்கணக்கான பெண்கள் இதன் மூலம் என்ன செய்கின்றார்கள், பலனடைகின்றார்கள். சில பெண்கள் அதற்கான பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு வீட்டில் வேலைகளையும் கவனித்துக் கொண்டு பிள்ளைகளையும் கவனித்துக் கொண்டு இதற்காக என்ன செய்கின்றார்கள், நேரத்தை ஒதுக்குகின்றார்கள். அந்த பெண்களுக்கு அல்லாஹு தஆலா ரஹ்மத் செய்யட்டும். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்று வாட்ஸ்அப்பின் மூலமாக, பேஸ்புக் முகநூலின் மூலமாக, இணையதளங்களின் மூலமாக நாம் என்ன செய்யலாம், அழைப்பு பணிகளை மேற்கொள்ளலாம். இதுல முக்கியமான இன்னொரு கருத்தும் இருக்கின்றது.
சில மக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்ல எந்த ஒரு செய்தி கிடைச்சாலும் அதை உறுதி செய்யாமல் உடனே 10 பேருக்கு என்ன செய்யறது, அனுப்பி விட்டுறது. முழுமையா படிப்பது கிடையாது, உடனே என்ன செஞ்சிருது, ஷேர் பண்ணிடுறது. இதை நாம் தவிர்க்க வேண்டும். காரணம், அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், இன் ஜாஅக்கும் ஃபாஸிக்கும் பினபைன் ஃபதபையனு, ஒரு பாவி உங்களிடத்தில் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை நீங்கள் தீர விசாரியுங்கள். அதனால எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் தீர விசாரிக்க வேண்டும். அதே போன்று சில ஹதீசுகள் வரும்போது உலமாக்களை அணுகி அது சஹீஹான ஹதீஸ் தானா அல்லது அதாவது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸா பலகீனமான ஹதீஸா என்பதை நாம் தெளிவுபடுத்தி அதற்கு பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும், பரப்ப வேண்டும். அதே போன்று சில பேருடைய வேலை என்னன்னா, டெய்லி என்ன செய்யறாங்க, ஒரு 50 மெசேஜ் 100 மெசேஜ் அடிச்சு தள்ளுறது. அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா கல்லிமுன்னாஸ் அலா கதிரி உக்கூலிஹிம், மக்களுடைய மனோநிலைக்கு ஏற்றவாறு என்ன செய்ய வேண்டும், அவர்களிடம் உரையாட வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு மெசேஜ் அனுப்பலாம் அல்லது 2 நாளைக்கு ஒரு முறை அனுப்பலாம். டெய்லி அனுப்புனீங்களா, இந்த ஆளுக்கு வேற வேலையே கிடையாது, இப்படிதான் படிக்கவே மாட்டாங்க. என்ன செஞ்சிருவாங்க, அதை எடிட் பண்ணிடுவாங்க, அதை டெலிட் பண்ணிடுவாங்க. அதனால இந்த விஷயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், அதிக கவனம் செலுத்த வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, நிறைய முஸ்லிம்கள் பள்ளிக்கூடங்களை நடத்துகின்றார்கள். நீங்க பாருங்க, கிறிஸ்தவர்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அந்த கிறிஸ்தவ மிஷனரிகள்ல பள்ளிக்கூடங்கள்ல அந்த பிள்ளைகளுக்கு பிஞ்சு உள்ளங்களில் கிறிஸ்தவத்தை போதிக்கின்றார்கள். ஆனால் முஸ்லிம்கள் நடத்துகின்ற பள்ளிக்கூடங்களில் இஸ்லாம் சம்பந்தமான எந்த ஒரு விஷயமும் இருக்காது. கேட்டா என்ன சொல்லுவாங்க, நம்ம முஸ்லீம் பள்ளிக்கூடம் சொல்லி வெளிப்படையா காட்டிக்கிட்டா யாருமே ஒன்று சேர்க்க மாட்டாங்க பிள்ளைகளை. இப்படி ஒரு போலியான காரணத்தை சொல்கின்றார்கள். அதனால பள்ளிக்கூடங்கள், முஸ்லீம் பள்ளிக்கூடங்களில் என்ன செய்ய வேண்டும், அழைப்பு பணி செய்வதற்கு சரியான ஒரு களம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று மதரசாக்கள்ல, அதே போன்று ஒவ்வொரு வீடுகளிலும் நல்ல நூல் நிலையங்களை அமைக்க வேண்டும். வீடுகள்ல நூல் நிலையங்களை, புத்தக நிலையங்களை அமைக்க வேண்டும். இவ்வளவு பைசா செலவு பண்றோம். சில மக்கள், அதாவது எல்லாரும் கிடையாது, சில மக்கள் என்ன செய்வாங்கன்னா, காசு கொடுத்து ஊருக்கு போகும்போது எல்லாம் காசு கொடுத்து வாங்குவாங்க. விலை உயர்ந்த டிவி 17 இன்ச்சு 20 இன்ச்சுன்னு என்ன செய்வாங்க, விலை உயர்ந்த 2500 ரியால் கொடுத்து ஒரு டிவியை வாங்குவாங்க. எல்லா சாதனங்களையும் காசு கொடுத்து வாங்குவாங்க. ஆனா குர்ஆன் மட்டும் என்ன செய்யறது, அஜரத்து ஒரு குர்ஆன் ஃப்ரீயா கிடைக்குமா? ஏன்னா ஒரு 50 ரியால் கொடுத்து வாங்கினாதான் என்ன? இப்படி சில மக்கள் இருக்கின்றார்கள். இலவசமாக கிடைக்கும் போது பெற்றுக்கொள்ளலாம், தவறு இல்லை, தவறு என்று சொல்லவில்லை. அதெல்லாம் காசு கொடுத்து வாங்குறது தானே. அப்ப அல்லாஹ்வுடைய கலாமை காசு கொடுத்து அந்த ஒரு காசை ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களுக்கு ஹதியா செய்யலாம் தானே. அந்த நன்மை நமக்கு கிடைக்குமா இல்லையா? ஏன் அப்படி நாம் சிந்திக்க தவறுகின்றோம்? அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய ஒவ்வொரு முஸ்லிம் வீடுகளில் புத்தக நிலையங்களை அமைக்க வேண்டும். இஸ்லாமிய புத்தகங்கள், மார்க்க புத்தகங்களை என்ன செய்ய வேண்டும், வைத்து அதை சேகரித்து உறவினர்களுக்கு கொடுத்து வாங்கி முறையாக என்ன செய்ய வேண்டும். இதுவும் அழைப்பு பணியுடைய ஒரு வழிமுறையாக என்ன செய்கின்றது, இருந்து கொண்டிருப்பதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, அழைப்பு பணியில இன்றைக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதனுடைய மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா, முஸ்லிம் சமூகத்திற்கு மத்தியில் நிறைய பிரிவுகள், நிறைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையா, என்னுடைய சமூகம் யூத நசாராக்கள் 73 கூட்டங்களாக பிரிந்தார்கள். என்னுடைய ஸலாஸத்து வ ஸபீன ஃபிர்கா குல்லுஹும் ஃபின்னார் இல்லா வாஹிதா, 73 கூட்டங்களாக என்னுடைய சமுதாயம் பிரியும், ஒரு கூட்டம் தான் சொர்க்கத்திற்கு செல்லும், 72 கூட்டமும் நரகத்துக்கு போகும் என்று சொன்னார்கள். முஸ்லிம் சமூகத்திலே நிறைய பிரிவினைகள், பிளவுகள், இயக்கத்தின் பெயரால், அமைப்புகளின் பெயரால், அசபியத், இனவெறி, மொழி வெறி, இப்படி முஸ்லிம்கள் பிரிந்து கிடப்பதை பார்க்கின்றோம். இந்த பிரிவினையோடு நாம் என்ன செய்ய முடியாது, தாவா செய்ய முடியாது. ஒன்றுபட்டு இருக்க வேண்டும், உள்ளங்களால் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். முஸ்லிம் என்ற அந்த அடிப்படையில் ஒன்றுபட வேண்டும். இயக்கங்கள் அதற்கு அப்பால் முஸ்லிம் என்ற அந்த சகோதரத்துவ உணர்வோடு, இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஸ்லிம்கள் அனைவரும் சகோதரர்கள், மூமின்கள் அனைவரும் சகோதரர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றானே, அந்த அடிப்படையில் ஒன்றுபட வேண்டும். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், வலா தகூனு கல்லதீன தஃபர்ரகு வக்தலஃபு மின் பஅதி மா ஜாஅஹுமுல் பையினாத் வ உலாயிக லஹும் அஸாபுன் அதீம். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வலா தகூனு, நீங்கள் ஆகிவிட வேண்டாம், கல்லதீன தஃபர்ரகு வக்தலஃபு, பிரிந்து கருத்து வேறுபாடு கொண்டு பிரிந்து விட்டார்களே, இவர்களை போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம். மின் பஅதி மா ஜாஅஹுமுல் பையினாத், தெளிவான சான்றுகள் அவர்களிடத்திலே வந்த பிறகும் கருத்து வேறுபாடு கொண்டு பிரிந்து விட்டார்களே,
இவர்களை போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம். உலாயிக லஹும் அதாபுன் அதீம், இவர்களுக்கு மகத்தான வேதனை உண்டு அல்லாஹ் எச்சரிக்கின்றானே. அந்த மாதிரி பிரிந்து செயல்படக்கூடாது. ஒற்றுமையோடு வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, அல்லாஹ்வுடைய அந்த ஒற்றுமையை வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். இந்த பிரிவினை பிளவுதான் அழைப்பு பணிக்கு மிகப்பெரிய பலகீனமாக இருப்பதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அப்ப அழைப்பு பணி செய்யக்கூடியவர்கள் பிரிந்து விடாமல் ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அழைப்பு பணியில் தன்னார்வத்துடன் ஈடுபடக்கூடிய முழு நேர அழைப்பாளர்களுக்கு அழைப்பாளர்களுடைய அந்த பற்றாக்குறையை தீர்க்க வேண்டும். இந்த அழைப்பு பணியில முழு நேரமாக அழைப்பாளர்களை நாம் உருவாக்கி அவர்களுக்கென்று என்ன செய்ய வேண்டும், தனியாக அவர்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரங்களுக்கு திருப்தியான ஒரு சேலரி என்ன செய்யணும், கொடுக்கணும். இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் முஸ்லிம் சமூகத்தில் மிகப்பெரிய குறைபாடு இதில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். பள்ளிவாசல்ல உள்ள முஅத்தின்களுக்கு இப்போது கொஞ்சம் மாறி இருக்குது. பள்ளிவாசல்ல உள்ள முஅத்தின்களுக்கு, பள்ளிவாசலில் உள்ள இமாம்களுக்கு, ஹத்தீபுகளுக்கு என்ன செய்யறாங்க, ஆக குறைவான சம்பளம். யாருக்கு கூடுதலான சம்பளம் கொடுக்கணும்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யக்கூடியவன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பரப்பக்கூடியவன், குர்ஆனுடைய கல்வியை சுமந்தவன், சுன்னாவின் கல்வியை சுமந்தவன், இவனுக்கு தான் அதிகமாக சம்பளம் கொடுக்கணும். ஆனா என்ன பண்றாங்க இன்றைக்கு மக்கள், இவருக்கு தான் குறைவா சம்பளம் கொடுக்கிறது. இவங்க பொதுமக்கள் எவ்வளவு தேவைகள் இருக்கின்றது, குடும்ப செலவுகள் இருக்கின்றது, பிள்ளைகளுடைய கல்வி, இப்படி எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி இமாமுக்கும், இமாம் என்ன மலக்கா, உலமாக்கள் என்ன மலக்கா? அப்படி இல்லை, மனிதர்கள் தான். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரங்களை முழுமையாக பூர்த்தி செய்ய வேண்டும். இந்த இடம் காலியா இருக்கும் போது அழைப்பு பணியிலும் தொய்வு ஏற்படும். அதனால இந்த விஷயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, நல்ல தரமான இஸ்லாமிய நிகழ்ச்சிகளை என்ன செய்ய வேண்டும், நடத்த வேண்டும். இன்னொரு முக்கியமான ஒரு அடிப்படை விஷயத்தை சொல்லிக் கொள்கின்றேன். இந்த சவுதி அரேபியாவில் அரசு அங்கீகாரத்தோடு நடைபெறுகின்ற ஜாலியாத்துகள், இது போன்ற தஅவா மையங்கள், இதன் மூலமாகத்தான் அழைப்பு பணியை மேற்கொள்ள வேண்டும். இது அல்லாமல் தனித்தனி பிரிவுகளாக, இயக்கங்களாக, இப்படி அழைப்பு பணி என்ற பெயரில் மக்களை பிரிப்பது, மக்களுக்கு வழிகேடுகளை பரப்புவது, இதை ஒருபோதும் நாம் அனுமதிக்க கூடாது, அனுமதிக்கவும் முடியாது. காரணம், இந்த நாட்டிலே அழைப்பு பணிக்காக பல்லாயிரக்கணக்கான ரியால்கள் செலவு செய்யப்படுகின்றது. அதனால தஅவா நிலையத்தோடு நீங்கள் அதிகமான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். தஅவா நிலையம் அல்லாத எவ்வளவு பெரிய ஆள் பிரச்சாரங்கள் நடத்தினாலும், கூட்டங்கள் நடத்தினாலும் அந்த கூட்டங்களுக்கு செல்லக்கூடாது. அழைப்பு பணிக்காக இந்த அரசாங்கத்தின் மூலமாக ஜாலியாத்துகள், அந்த ஜாலியாத்துகளின் மூலமாக நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளில் தான் அதிகமாக பங்கெடுக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, காரணம் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், உங்களில் யார் அதிகாரம் உடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். அப்ப இந்த அரசாங்கம் இதற்கென்று சில வழிமுறைகளை வைத்திருக்கின்றது, இந்த அழைப்பு பணிக்கென்று சில திட்டங்களை வைத்திருக்கின்றது, இதற்கென்று தனியாக பொருளாதாரம் ஒதுக்கப்படுகின்றது. அதனால அங்கீகாரம் பெற்ற உலமாக்களுடைய கல்வியை, உலமாக்களுடைய சபையிலே அமர்ந்து கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். இது இன்றைக்கு அப்படி இல்லை. மக்களுடைய நிலைமை எப்படி தெரியுமா இருக்குது, நல்ல பயான ரசிச்சு கேட்கிறது. பயான் அல்ல கல்வி அன்பிருக்கிறீர்கள். கல்வி என்பது வேறு, பயான் என்பது வேறு. பயானிலிருந்து சில தகவல்களை நாம் பெற்றுக்கொள்ளலாமே ஒழிய முழுமையாக நாம் கல்வியை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முறையாக மார்க்க அறிஞனிடம் அமர்ந்து எழுதி படிக்க வேண்டும், எழுதி படித்து மனனம் செய்ய வேண்டும். அப்போதுதான் நம்முடைய கல்வியின் தரம் கூடும். இது அல்லாம சும்மா வெறும் பயான கேட்கிறது, சீடியை பார்க்கிறது, அதெல்லாம் மார்க்கம். இதுவும் மார்க்கத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வசீலா தான். ஆனால் முழுமையாக உங்களை ஈடுபடுத்தும் போது, முறையாக மார்க்கத்தை கற்ற அறிஞர்களுடைய சபைகளிலே கலந்து கொள்ளும் போதுதான் மார்க்கத்தின் அறிவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால இந்த விஷயத்தில் அதிகமாக கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த நாட்டிலே முறையாக அரசு அங்கீகாரம் பெற்று தஅவா நிலையங்களில் முறையாக நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றதோ அதற்குத்தான்
அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு இந்த அழைப்பு பணி பலகீனமாக இருப்பதற்கு இன்னொரு காரணம் என்னவென்று சொன்னால், சில மக்கள் என்ன செய்கின்றார்கள், இந்த அழைப்பு பணியை ஒரு விளம்பரமாக பார்க்கின்றார்கள். தன்னுடைய இயக்கத்தை வளர்ப்பதற்காக, தன்னுடைய அமைப்பை வளர்ப்பதற்காக, தன்னுடைய இயக்கத்திற்கும் அமைப்பிற்கும் அதிகமான பணத்தை, செல்வங்களை பெருக்கிக் கொள்வதற்காக இந்த அழைப்பு பணியை ஒரு பகடைக்காக என்ன செய்கின்றார்கள், மாற்றிவிட்டார்கள். இதை நாம் பார்க்கின்றோம். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, அன்பிற்கினியவர்களே, இந்த அழைப்பு பணியில இதுவும் ஒரு தொய்வு நிலைக்கு காரணமாகிவிட்டது. மக்கள் பார்க்கிறாங்க, இவங்கெல்லாம் பயான் நடத்துறாங்கன்னா இதுல ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது. இங்கு எந்த நோக்கமும் இல்லை, அல்லாஹுடைய பொருத்தத்தை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை. உங்களிடமிருந்து பணம் பெற வேண்டும் என்றோ அல்லது உங்களிடமிருந்து ஏதாவது வாங்க வேண்டும் என்றோ எந்த நோக்கமும் இல்லை. அல்லாஹுடைய பொருத்தம் மட்டும்தான் இங்கு நோக்கம். ஆனால் மற்ற இயக்கங்கள், அமைப்புகள் நடத்தப்படக்கூடிய நிகழ்ச்சிகளில் எல்லோரையும் சொல்லவில்லை, அதிகமானவர்கள் என்ன செய்கின்றார்கள், அதிலே ஒரு நோக்கம் இருக்கின்றது. நிகழ்ச்சிக்காக மக்களை கூட்டுவது, அதற்கு பிறகு அவர்களிடத்திலிருந்து வசூல் செய்வது. எதுக்கு? இஸ்லாத்துக்காக, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காகவா? இல்லை, அவர்களுடைய இயக்க வளர்ச்சிக்காக. இதுவும் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய நாடுகள்ல, இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் சில நேரங்களில் அழைப்பு பணிகளில் பலகீனம் ஏற்படுவதற்கு இன்னொரு காரணம் என்னவென்று சொன்னால், அரசாங்கத்திற்கு எதிராக முஸ்லிம் அமைப்புகள் என்ன செய்வது, சில நேரங்களில் கிளர்ச்சிகளில் ஈடுபடுவது, ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்களிலே ஈடுபடுவது. இப்படி ஈடுபடும் போது முறையாக மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்காக யாரெல்லாம் அனுமதி கேட்கின்றார்களோ அங்கே அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகின்றது. ஏன்னா அரசாங்கத்தினுடைய பார்வையில எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்கறாங்க, எல்லா அமைப்புகளையும் ஒரே மாதிரி பார்க்கறாங்க. அப்ப முறையாக மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்காக அனுமதி கேட்கும் போது காவல்துறையினரால், அரசு ஊழியர்களின் மூலமாக அனுமதி மறுக்கப்படுகின்றது. ஆர்ப்பாட்டம், போராட்டம் பண்றவங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுது. அவங்க ஆர்ப்பாட்டம், போராட்டங்கள்ல எதையாவது ஒண்ணு பண்ணி அதன் மூலமாக சமுதாயம் பாதிப்படையும் போது பொதுமக்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள், ஆர்ப்பாட்டங்களுக்கும் போராட்டங்களுக்கும் இஸ்லாத்தில் அனுமதியே இல்லை, அனுமதியே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு உண்மையான முஸ்லிம் அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? ஈமானில் உயர்ந்த விஷயம் லா இலாஹ இல்லல்லாஹ், கடைசி படித்தரம் மக்கள் நடைபாதையில் அவர்களுக்கு தீங்கு தருவதை அகற்றுவது. அப்ப ஒரு முஸ்லிம் தன்னுடைய நாவினாலோ தன்னுடைய கையினாலோ மக்களுக்கு தொல்லை தரக்கூடியவனாக இருக்கக்கூடாது. ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் என்று மக்கள் சாலையில் குழுமும் போது அங்கே பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. இதுவெல்லாம் இஸ்லாமிய மன்ஹஜுக்கு எதிரான விஷயங்கள். அங்கே குழப்பங்கள் ஏற்படுகின்றது, பொருளாதார இழப்புகள் ஏற்படுகின்றது, கொலை, ஒரு உயிர்கள் பலியாகுவதை பார்க்கின்றோம், கலவரங்கள் ஏற்படுகின்றது. அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் இதன் மூலமாகவும் அழைப்பு பணிக்கு மிகப்பெரிய தொய்வு ஏற்படுவதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவுக்கு வருகின்றேன். அதாவது நாம் ஏற்கனவே சொன்ன அடிப்படையில் குர்ஆன் சுன்னாவை சஹாபாக்கள், சலஃபுகள் புரிந்த அடிப்படையில் நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து அந்த அடிப்படையில் என்ன செய்ய வேண்டும், பிரச்சாரம் செய்ய வேண்டும். மிக முக்கியமாக அழைப்பு பணியில் ஈடுபடும் போது குர்ஆனுடைய வசனங்களை ஓத வேண்டும். கண்ணியத்திற்குரியவர், நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா, நிறைய மக்கள் தமிழ்ல சொல்றது, குர்ஆனுடைய வசனங்களை தமிழ்ல மட்டும் சொல்றது. இதுல ஏற்படக்கூடிய தாக்கத்தை விட அந்த குர்ஆனுடைய வசனங்களை அரபியிலே, ஹதீஸினுடைய வாசகங்களை அரபியில் சொல்லும் போது மனதிலே அது தட்டும், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால குர்ஆனுடைய வசனங்களை அரபியில் சொல்லி, அவனுக்கு அரபி மொழி புரியாது, அதுல மாற்று கருத்தே இல்லை. அரபி மொழி அவன் முஸ்லிம்கள்ல அதிகமான மக்களுக்கு குர்ஆனுடைய வசனங்களை சொன்னா தெரியல. ஆனால் ஒரு உரை வெறும் தமிழிலே இருப்பதை விட அந்த உரையிலே குர்ஆனுடைய வசனங்களும் ஹதீஸினுடைய வாசகங்களும் அரபி மொழியில் இருக்கும் போது, அரபி மொழியிலே அங்க சொல்லப்படும் போது மனதிலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படும், மனதிலே அவனுக்கு ஒரு சிந்தனை ஏற்படும், ஒரு பயத்தை ஏற்படுத்தும். எந்த அளவுக்கு அப்படின்னா, கோயம்புத்தூர்ல ஒரு அழைப்பாளர், அவர் காவல்துறைக்கு, கலவரமான ஒரு சூழ்நிலையில காவல்துறையினருக்கு அழைப்பு பணி செய்கின்றார். நரகத்தினுடைய வசனங்களை அரபியிலே ஓதி காட்டுகின்றார். அரபியில் ஓதி காட்டி தமிழ் மொழி பெயர்த்து கொடுக்கிறார், தமிழ்ல சொல்றாரு, அதை அரபியில ஓதி காட்டி தமிழ்ல சொல்றாரு. அந்த காவல்துறை உயர் அதிகாரி பயப்படுறான், பயந்து, பாய் போதும் பாய், நிறுத்துங்க பாய், இதுக்கு மேல கேட்க என்னால முடியல, பயமா இருக்குது அப்படிங்கிறான். அப்ப இந்த குர்ஆனுடைய வசனங்களுக்கு கலாமுல்லா, அல்லாஹ்வுடைய வார்த்தை இது,
அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கும் நம்முடைய வார்த்தைக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய வார்த்தையை அதன் ஒரிஜினல் மொழியில் தூய மொழியில் சொல்லும் போது அதற்கு ஒரு தாக்கம் இருக்கின்றது. அதனால் காரணம் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல நபி எப்படி அழைப்பு பணி செய்தார் என்பதை அல்லாஹ் சொல்கின்றான். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், தஆலு வாருங்கள், அத்லு மா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும், உங்களுடைய ரப் உங்கள் மீது எதையெல்லாம் ஹராமாக்கி இருக்கின்றான் என்று நான் உங்களுக்கு ஓதி காட்டுகின்றேன். இப்ப குர்ஆனுடைய வசனத்தை ஓதி ஹதீஸினுடைய வாசகங்களை சொல்லி அழைப்பு பணியில என்ன செய்ய வேண்டும்? ஈடுபட வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்று நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று சலஃபுகளுடைய அந்த பாதையை விட்டு ஒருபோதும் நாம் என்ன செய்யக்கூடாது? வழி தவறி செல்லக்கூடாது. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், وَمَن يُشَاقِقِ الرَّسُولَ مِن بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ نُوَلِّهِ مَا تَوَلَّى وَنُصْلِهِ جَهَنَّمَ وَسَاءَتْ مَصِيرًا. யார் இதுதான் தெளிவான பாதை என்று தங்களுக்கு தெளிவாக தெரிந்த பின்னரும் யார் இந்த தூதருக்கு முரண்படுகின்றார்களோ, وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ மூமின்கள் செல்லாத பாதையில் செல்கின்றார்களோ, நுவல்லிஹி மா தவல்லா வனுஸ்லிஹி ஜஹன்னம் அவர்கள் செல்லுகின்ற பாதையில் அவர்களை செல்லவிட்டு இறுதியாக நரகத்திலே அவர்களை நாம் நுழையச் செய்வோம் என்று அல்லாஹ் சொல்கின்றார். அதனால மன்ஹஜு சலஃபு சாலிஹின்களுடைய அந்த பாதை, மன்ஹஜுல் அம்பியா நபிமார்களுடைய அந்த பாதை அழைப்பு பணிக்கு அடிப்படையாக கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் செயல்பட வேண்டும். மிக முக்கியமான ஒரு விஷயம், இறுதியாக இந்த விஷயத்தை சொல்லி முடிக்கின்றேன். மிக முக்கியமான இரண்டு அடிப்படைகள், அல் இஹ்லாசு லில்லாஹ் வ இத்திபாஉர் ரசூல். அல்லாஹ்வுக்காக இந்த பணியை செய்ய வேண்டும். இத்திபாஉர் ரசூல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி இந்த பணியை செய்ய வேண்டும். இப்படி செய்தோம் என்று சொன்னால் உலகத்தினுடைய எந்த விதமான பிரச்சனை, நிறைய மக்கள் நினைக்கிறாங்க, அதாவது அழைப்பு பணி செய்தால் மாற்று மத மக்களுக்கு மத்தியில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும், அவர்கள் அடிப்பார்கள், துன்புறுத்துவார்கள். இல்லை என்பதற்கினியவர்களே, ஒருபோதும் அப்படி நடக்காது. காரணம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் சொல்லுகின்றோம். அப்படி ஏதாவது சில இடங்களில் ஏற்பட்டாலும் அது நமக்கு நன்மையாகத்தான் அமையும். அதனால நிறைய இந்துக்கள், நிறைய மக்கள் சொல்றாங்க, ஏன்பா இது நாள் வரைக்கும் நீங்க இதை சொல்லவே இல்லையே, இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லவே இல்லையே. என்னுடைய நண்பர்கள் பலர் என்னோடு இருந்திருக்கின்றார்கள். யோசித்து பாருங்க, கம்பெனியில, நம்முடைய கடையில வேலை பார்க்கக்கூடிய, வீட்டுல வேலை பார்க்கக்கூடிய எத்தனையோ மாற்று மத நண்பர்கள் இருக்கின்றார்கள். மார்க்கத்தை சொல்லி இருக்கின்றோமா? இல்லை. அதனால மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டும். அப்படி நாம் எடுத்து சொல்லும் போது அல் இஹ்லாசு லில்லாஹ் அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும். இத்திபாஉர் ரசூல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது முழுமையான கூலியை அல்லாஹ்விடத்திலே இதற்காக நாம் என்ன செய்வோம்? பெறுவோம். அதனால கண்ணியத்திற்குரியவர்களை, அழைப்பு பணியுடைய சிறப்பை நாம் அறிந்து கொண்டோம், அழைப்பு பணியுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொண்டோம், அழைப்பு பணியை எந்த அடிப்படையில் செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொண்டோம், அழைப்பு பணியில் என்னென்ன பலகீனங்கள் எதன் காரணமாக ஏற்படுகின்றது என்பதை அறிந்து கொண்டோம். இந்த நவீன காலகட்டத்தில் எப்படியெல்லாம் அழைப்பு பணி செய்யலாம் என்ற செய்திகளையும் நாம் அறிந்து கொண்டோம். எந்த செய்திகளை நாம் தெரிந்தோமோ அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். பிற மக்களுக்கு நாம் தெரிந்த செய்தியை சொல்ல வேண்டும். இதில் ஏதாவது தவறுகள் ஏற்பட்டிருப்பேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை மன்னித்து தர வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.